13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டது சிங்கள வாக்காளர் மத்தியில் ஏதாவது மாற்றத்தை இல்லாவிட்டால் அவருக்கு எதிரான எதிர்ப்புணர்வை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏற்கனவே நாமல் ராஜபக்ச 13 என்றால் காணி அதிகார போலீஸ் அதிகார போன்றவர்களை தரமாவட்டம் சொல்கிறார். நேற்று நேற்று முதல் பார்த்தால் மஹிந்த ராஜபக்ச நாமல் மட்டும்தான் தேசிய பௌத்தம் பற்றி பேசுகிறார், வேறு யாரும் பேசவில்லை. 2 மாதம் சாடை மாடையாக ஆங்காங்கே 20 கிழமை பார்க்கிறார்கள். நான் சஜித் உறுதியாக இருக்கிறார், தெரியும் உங்களுக்கு. தேர்தல் காலம் பிரசாரங்கள் சூடுபிடித்திருக்கிறது. கடைசி 2 நாட்கள் இப்பொழுது, அதுக்கு பிறகு கூலிங் டேஸ் என்று சொல்லப்படுகிற தேர்தல் பிரசார ஓய்வு நாட்கள். இந்த வேளையில் இப்போதைய ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் மனோ கணேசன் அவர்களே. வணக்கம் ரோஷன். தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கிறது? உங்கள் ஆதரவு வேட்பாளரின் நிலை எவ்வாறு இருக்கிறது? சிறப்பாக இருக்கிறது, நம்பிக்கை அளிக்கும் முகமாக இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைய முன்னணி வேட்பாளர்கள் 3 இருக்கின்றார்கள். அதில் சஜித், பிறகு அனிர, அதை அடுத்து ரணில் விக்ரமசிங்க. பாவம், நாமளே சேர்த்துக் கொள்வோமே, 4 பேர் சொல்லுவோம். ஆகவே 4 வரையிலே முன்னணி வேட்பாளராக அனைத்து தரப்பினர், தரப்பென்றால் அனைத்து இனத்தவர்கள், மதத்தவர்கள் மற்றும் அனைத்து பிரதேச வாழ்ந்து வாழ்கின்றவர்கள் அனைவரது வாக்கையும் ஒருமுகமாக பெறக்கூடிய நிலையிலே நம்மால் தான் இருக்கின்றனர். இந்த இடத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியாக உங்களது ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு என்று நீங்கள் முடிவெடுத்தது எதற்காக, எப்போது? ஒன்று, நாங்கள் கூட்டணியோடு சேர்ந்து பயணிப்பதன் காரணமா இந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டதா? இல்லை, ஏற்கனவே கூட்டணியில் பயணிக்கின்ற காரணத்தினாலே அது தொடர்பாக நாங்கள் ஒரு பொதுவான ஒரு அக்கறை கொண்டிருந்தோம். சரிதானே? உண்மையிலே எங்களது கட்சி ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரு ஒழுங்கு முறை கொண்ட கட்சியாக இருக்கிறது, டிசிப்ளின் கட்சியாக இருக்கிறது. நாங்கள் எங்களிலிருந்து யாரும் தாவி போனாலும் கூட, பிரிந்து போனாலும் கூட, அது எல்லா கட்சியும் நடக்கிறது அல்லவா, இங்கே கட்சி மட்டும் நடக்கிறது. ஆனால் நாங்கள் கட்சியிட முறையில் நாங்கள் ஒரு ஒழுங்கமைப்பு கொண்ட கட்சியாக, கட்டமைப்பு கொண்ட கட்சியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே அந்த அபிப்பிராயத்தில் இருந்தோம். ஆனால் தேர்தல் களத்தில் இறங்குவதற்கு முன்னாலே மலையக அரசு சாசனம் என்ற ஒரு சாசனத்தை நாங்கள் செய்து அதை கையெழுத்து பெற்று, கையெழுத்து பெற்று ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையாக பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் அதை களமிறங்கியிருக்கின்றோம். ஆகவே ஏற்கனவே எடுத்த முடிவாக இருந்தாலும் கூட, அது முடிவிலிருந்து விலகி போக வேண்டிய காரணம் இல்லாவிட்டாலும் கூட, களமிறங்குவதற்கு முன்னாடி நாங்கள் புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதில் சஜித் பிரேமதாச கையெழுத்திட்டிருக்கின்றார், நான் கையெழுத்திட்டிருக்கின்றேன், திகாம்பரம் கையெழுத்திட்டிருக்கின்றார், ராதாகிருஷ்ணன் கையெழுத்திட்டிருக்கின்றார், உதயகுமார் கையெழுத்திட்டிருக்கின்றார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஒரு வேட்பாளரிடமாவது, எந்த ஒரு கட்சியாவது கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தத்துடன் களம் இறங்கி இருக்கிறது என்றால் நாங்கள் தான். இப்போ சஜித் பிரேமதாச இதுவரை காலமும் ஜனாதிபதியாக பதவியேற்று இருக்காதவர். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நல்லாட்சி கால அரசாங்கத்திலே அவரும் நீங்களும் அமைச்சராக கடமையாற்றியிருந்தீர்கள். எனவே நிர்வாக அனுபவம் என்று வரும்போது பல பேர் ஒப்பிடுகின்ற விடயம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த 2 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார சரிவிலிருந்து நாட்டை மீட்டிருக்கிறார். எனவே தொடர்ந்தும் அதை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. சஜித் பிரேமதாசை பொறுத்தவரை நிர்வாக அனுபவம் கிடையாது என்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த விமர்சனத்துக்கான உங்கள் பதில், உங்கள் தரப்பின் பதில்? அப்படியான ஒரு முறைமே புதியவர் வர முடியாது, புதிய ஒருவர் வரவே முடியாது, வரவே முடியாது. அப்ப எங்கேயோ ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும் அல்லவா, அதான் இந்த ஆரம்பம். ஆனால் இந்த ஆரம்பம் செய்யப்பொழுதும் கூட, செய்கின்ற பொழுதும் கூட அதுக்கு முன்னாலே அமைச்சராக இருந்திருக்கின்றார். அமைச்சர், பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கின்றார். அதுதான் அனுபவம். கட்டாயமாக நாங்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்க வேண்டும், பிரதமராக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு ஜனநாயகம் அல்லவே. பிரதமராக இருந்தால் தான் ஜனாதிபதி ஆக வேண்டும், அப்படி சொல்ல முடியாது. ஆகவே அது 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 பிழையான ஒரு உதாரணம் அல்லது பிழையான ஒரு வாதம் என்று நினைக்கின்றேன். அப்படி அல்ல. ஆனால் ஒன்றை சொல்லிவிட வேண்டும். இப்ப இது ஒரு அரசியல் என்பது, தேசிய நிர்வாகம் என்பது ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு செயற்பாடு, ஒரு அணி, டீம் அங்கே இருக்கிறது. அது முக்கியம். ஆகவே ஜனாதிபதி என்பவர் ஒரு தனி ஒரு பதவியாக இருந்தாலும் கூட, ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு பதவியாக இருந்தாலும் கூட, அது கூட்டு முயற்சி தான். கடைசி எல்லாரும் அமைச்சரவையில கூடித்தான் தீர்மானிக்கின்றோம். அமைச்சர் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. எனக்கு ஒரு துறை இருக்கும், அவருக்கு ஒரு துறை இருக்கும். ஒரு துறை இருந்தாலும் கூட, இந்த துறையில் யார் முடிவெடுத்தாலும் கூட அத்துறை அந்த அமைச்சரவை அனைவரும் அதுக்கு பொறுப்பு கூறுகிறார்கள், கூட்டு பொறுப்பு இருக்கிறார்கள். அப்படித்தான். ஆகவே அப்படி செய்யப்படுவோம். அதுக்கான அணி, சிறப்பான அணி எங்களிடம் தான் இருக்கிறது.
இப்போ சஜித் பிரேமதாசவின் கூட்டணியை எடுத்துக்கொண்டால் இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணி தான் இங்கே இருக்கின்ற பெரிய கூட்டணியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் ரணில் விக்ரமசிங்கவின் அவர் ஒரு சுயாதீன வேட்பாளராக தன்னுடைய வருகின்ற அத்தனை பேரையும் சேர்த்துக் கொள்கிறார். ஆனால் தமிழ் பேசும் பெரிய கட்சிகளை பொறுத்தவரையில் 2 தமிழ் பெருங்கட்சிகள், அதுபோல 2 பெரிய முஸ்லிம் கட்சிகள் சஜித் பிரேமதாசோடு இருக்கின்றன. எனவே இந்த தமிழ் பேசும் வாக்குகளை அதிகமாக பெற்றுக்கொண்டது சஜித் பிரேமதாச என்ற ஊகங்கள் வெளியிடப்படும் இடத்து இது சிங்கள தரப்பிலிருந்து வருகின்ற அவர்களது வாக்குகளை பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, அப்படி நினைக்கவில்லை. அப்படி ஒரு காலம் இருந்தது, இப்பொழுது அப்படி அல்ல. இன்று நாட்டிலே ஒரு அந்த அறகலை என்று சொல்லக்கூடிய அறவழி போராட்டம் எங்கள் குழுவில் நிகழ்ந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேலே கலந்து கொண்டவர் தான் தெரியும் எனக்கு. ஆக அதன் பிறகு நாட்டிலே அந்த இனவாத செயற்பாடு ஓரளவு குறைவாக இருக்கிறது, சிந்தனை குறைவாக இருக்கிறது. முற்றுமுழுதாக நீங்கிவிட்டதாக சொல்ல வரவில்லை. நிருபத்து நெருப்பாக இருந்தாலும் கூட கடந்த அளவிலே இல்லை. இன்னும் கூட பாருங்கள், பகிரங்க மேடைகளில் எந்த ஒரு வேட்பாளரும் இனவாத கருத்துக்களை கடந்த தேர்தலை போல அப்பட்டம் முன்வைக்கவில்லை. அப்படி அல்ல. ஆகவே அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எல்லோரையும் இணைக்கும் ஒரு புள்ளியாக சுஜித்திருக்கிறார், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல. அண்மை நாட்களில் ஒரு இளைஞர் மத்தியில் சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்க அலை என்ற ஒன்று உருவாகி இருப்பதையும், அது இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதலாக இதுவரை ஊழலற்றவர்களை சேர்த்து வைத்திருப்பவர், அனுபவ குறைவாக இருந்தாலும் அவர் புதிய திட்டங்களை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு அலை ஒன்று கிடந்திருப்பது எந்த விதத்தில் சஜித் பிரேமதாச இல்லாவிட்டால் உங்களது தரப்பை பாதிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்லை, அவர் அனுர நண்பர் தான், நெருங்கிய நண்பர். அடிக்கடி உரையாடி கொண்டிருப்போம், பிரச்சனை இல்லை. ஜனநாயக ரீதியான நட்பு இருக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் அனுர திசாநாயக்காவை விட சஜித் பொருத்தமான நாங்கள் நினைக்கிறோம். காரணம், அவருக்கு பின்னாலே சொன்னது போல அந்த அனுபவ ரீதியான ஒரு நீங்களே சொன்ன அந்த அனுபவ ரீதியான ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அன்றைக்கு அது இல்லை. அதாவது அமைச்சராக இருந்து பிரதி அமைச்சராக இருந்து வந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் வந்தார். அந்த 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 வளர்ச்சி இருக்கிறது, இவருக்கு இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டை ஆண்ட அரசாங்கத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தார். அப்ப அந்த அனுபவம் வரும் தானே. அமைச்சராக இருந்தார், அது இல்லை. அது ஒன்று. அது மட்டும் முக்கியமானது நான் சொல்ல வரவில்லை, நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன். ஆனால் அதே வேளையிலே இந்த சந்தர்ப்பத்திலே அரசியலிலே ஒரு ஒரு பல எனக்கு அரசியல் பல அனுபவங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறது, முதிர்ச்சி நிதானத்தை தந்திருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த முதிர்ச்சியாக நிதானமாக கலந்தலசி பார்க்கும் பொழுது சஜித் பிரேமதாச தான் ஏனைவரை விட மத்திய நிலையில இருக்கிறார். ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார். அவர் தன்னை முன்னிலைப்படுத்தினாலும் கூட அவருக்கு கூட்டம் என்பது, கும்பல் என்பது கடந்த காலத்தில் மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டம், பல குற்றச்சாட்டு கொண்ட கூட்டம். அதே மாதிரி அனுராகி இருக்கிறார். நீங்களே சொன்னீர்கள், ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார். அப்படின்னால் நியாயமானது. நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கிறோம். ஊழல் எதிர்ப்பான நிலைப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் அது மட்டுமல்லவே பிரச்சனை. நாங்கள் பிரயத்தப்படுத்தக்கூடிய தமிழ் கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, நாங்கள் படித்த மக்கள் யார்? ஈழத்தமிழர்கள், மலைய தமிழர்கள், முஸ்லிம் மக்கள். எங்கள் மக்களை பொறுத்தவரையிலே ஊழல் என்பது பிரதான பிரச்சனை தான். அது மட்டுமல்ல பிரச்சனை. ஊழல் மட்டும் பிரச்சனை சொன்னால், கடந்த காலங்களிலே சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகள் வடக்குக்கு வந்து, கிழக்குக்கு வந்து, மலையத்துக்கு வந்து, உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனையும் ஒன்றுதான். பொருளாதார பிரச்சனை மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறது. வீடு கட்டி கொடுத்தால், வீதி போட்டு கொடுத்தால், வேலை போட்டு கொடுத்தால் நீங்கள் திருப்தி அடைந்து விடுவீர்கள் என்று தான் மறைந்த முதல் எல்லாரும் சொன்னார்கள். அது இல்லை, அப்படி இல்லை. தேசிய பிரச்சனை இருக்கிறது அல்லவா? அந்த பிரச்சனை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாச தான் ஏனையவரை விட முன்னணியாக எங்கள் மாநிலம் கவர்ந்திருக்கின்றார். காரணம் சொல்கிறேன். நீங்கள் நிறைய ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் தரப்பு வேட்பாளருக்கு ஆதரித்து பிரசாரங்களை செய்திருக்கிறீர்கள். பல ஜனாதிபதி தேர்தல்களை பார்த்த ஒருவர் என்ற அடிப்படையில் இம்முறை தேர்தல் முழுக்க வித்தியாசமானது. காரணம், வழமை போல 2 வேட்பாளர்களுக்கு இடையிலான நேரடி மோதலாக இல்லாமல் 4 அல்ல, இப்பொழுது 3 பேர் என்று வைப்போம். இந்த 3 பேருக்கு இடையிலான போட்டி மோதல். எனவே தேர்தல் பிரசார மேடைகளில் ஒரு பேச்சாளராக, ஒரு கூட்டணி கட்சியின் பங்காளராக நீங்கள் நேரடியாக எதிர்ப்பது ஒரு குறிப்பிட்ட நபரையா, இல்லாவிட்டால் ஏனைய 2 போட்டியாளர்களையும் சேர்த்த உங்களது விமர்சனங்களை? யாரையும் எதிர்க்கவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் செய்வோம் என்று நான் எடுத்துக் கூறிக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். அது அடுத்தவர்களுக்கு நான் அவர்களை எதிர்ப்பதாக தோட்டப்பாட்டு காட்டினாலும் கூட அப்படி அல்ல. எனது முனைப்பு என்பது நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் என்பதுதான். பாருங்க, இங்கே இதில் இருக்குது. மலையக மக்களை பொறுத்தவரையிலே 48 அம்சங்கள் கொண்ட 48 அம்சம் 12 அத்தியாயங்கள் கொண்ட நீண்ட ஒரு 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 ஒப்பந்தம். இது பண்டா செல்வ ஒப்பந்தம், டட்லி செல்வ ஒப்பந்தம் எல்லாம் ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு தொடர்பாக தனது செல்வாவால் எழுதப்பட்டு கையெழுத்து வாங்கிய ஒப்பந்தம்.
மலைய தமிழை பொறுத்தவரை அப்படி ஒப்பந்தம் இருக்கவில்லை. இதுதான் அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று மைல்கல் நினைக்கிறேன் நான். ஆகவே அது செய்திருக்கிறோம், அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆகவே எங்களுக்கு பிரச்சாரம் மும்முரமாக கொழும்பு மாவட்டம், கம்பா மாவட்டம், களுத்துறை மாவட்டம், கேகாலை மாவட்டம், ரத்தபுரி மாவட்டம், கண்டி மாவட்டம், நூரலியா மாவட்டம், மதுரை மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே மும்முரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது தவிர ஒரு கட்சியின் தேசிய ரீதியான கூட்டணியில் பங்காளி கட்சி தலைவர் என்ற முறையில் நான் வடகிழக்குக்கு மற்றும் ஏனைய பகுதிகளும் சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். எங்களது இணைய தலைவர்கள் அப்படி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த பிரசாரத்துக்காக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பயணித்திருக்கிறீர்கள். குறிப்பாக வடக்கிலும் கூட, வடக்கில் இம்முறை ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு அலை ஒன்றும், அதுபோல அவரை சுற்றி எழுப்பப்படுகின்ற ஒரு பிம்பம் ஒன்றும் கட்டி எழுப்பப்பட்டு அந்த வேட்பாளருக்கும் தனியான வாக்குகள் தருமாறு சொல்லப்படுகிறது. இது எதை நோக்கியது அமைகிறது? இது எந்த விதத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கின்ற வாக்குகளை பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாதிக்கலாம். இப்படிதான் பார்க்கிறார்கள். உண்மையிலேயே பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற பதத்தை அவர் பயன்படுத்தலாமா எங்களுக்கு தெரியவில்லை. அதை பற்றி பிறகு பேசுவோம். ஆனால் அந்த வேட்பாளர் தொடர்பான விஷயத்தை சரியான முறையில், தெளிவான முறையிலே ஆரம்பத்திலேயே அணுகியவன் நான் தான் நினைக்கிறேன். கடந்த மே மாதம் மே தினத்தன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மை தின கூட்டத்துக்கு பிரதம விருந்தினராக சென்று நான் உரையாற்றியிருந்தேன். நண்பர் நண்பர் ஸ்ரீதரன் அழைத்திருந்தார். அப்ப அந்த நேரத்தில் சொன்னேன், நான் ஒருபோதுமே தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு சிந்தனையை எதிர்க்கப் போவதில்லை, புறப்பட போவதில்லை. அதுக்கான உரிமை, அதை ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் உரிமை வடகிழக்கின் மக்களை பிரதிபடுத்தும் கட்சிகளுக்கு இருக்கிறது. ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி நீங்கள் போட்டியிடுவீர்களேயானால் போட்டியிடுங்கள். அங்கே வந்து நான் அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கும் தமிழ் மக்கள் இரண்டாவது விருப்ப வாக்கை நாங்கள் முன்னிறுத்தும் வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் சொன்னேன். வேட்பாளர் பெயர் சொல்லவில்லை. நேரம் அரியநேந்திரன் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு, தீர்மானிக்கப்பட்டிருக்கவில்லை. நானும் எங்கள் தீர்மானம் இருந்தாலும் கூட அதிகாரம் அறிவிக்கப்படவில்லை. அது சொல்லவில்லை. நாங்கள் முன்னிறுத்தும் வேட்பாளருக்கு நீங்கள் இரண்டாவது விருப்ப வாக்கை அளிக்க வேண்டும் சொன்னேன். அதே வேளையிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற வேட்பாளருக்கு வாக்களிக்காதவர்கள் ஒரே வாக்கை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்று சொன்னேன். கோருவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னேன். அவ்வளவுதான். நான் முரண்படவே இல்லை, முரண்பட தயாராகவே இல்லை. அப்படி அல்ல, தெளிவாக சொன்னேன். அது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? சஜித் பிரேமதாசுக்கு வருகின்ற கணிசமான தமிழ் கேள்வி அதுதான், பின்பகுதி அதுதான். இல்ல, அப்படி நினைக்கவில்லை. நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் இல்லை அது. ஏனென்றால் வடக்கிலே கிழக்கிலே கூட எல்லா கட்சிகளாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு தரப்பினர் பொது வேட்பாளர் சொல்கிறார்கள், இன்னொரு தரப்பினர் மகேஷ்கரிக்கு சொல்கிறார்கள், இன்னொரு தரப்பினர் சஜித் பிரேமதாசை ஆதரிக்கிறார்கள். ஆகவே அப்படி இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே உள்ளக புறம்பாடு இருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக அந்த கட்சி அப்படித்தான் அறிவித்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அது உள்ளக புறம்பாடுகளுக்கு செல்ல நான் விரும்பவில்லை. ஆகவே அப்படி இருக்கிறது. அது வேளையிலே தமிழ் பொது வேட்பாளர் எப்படி சொல்ல முடியும்? அப்படி என்றால் அந்த பொது வேட்பாளர் தரப்பினர் தமிழ் முற்போக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டுமே. நடத்தவில்லையே அவர்கள், நடத்தவில்லையே. எந்த வடகிழக்கு வெளியுறவு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே அவர்கள். நடத்தாமல் தமிழ் பொது வேட்பாளர் சொல்வது பிழை. ஆகவே தான் சொன்னேன் அந்த கருத்துடன் தயவு செய்து அந்த பொது வேட்பாளரை நான் முரண்படவில்லை. ஆனால் அந்த பிரச்சாரத்தை வடகிழக்கு உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், வெளியே கொண்டாடாதீர்கள். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நீங்கள் சரியா நடத்திருந்தால் ஆதரிக்கிறோமோ இல்லையோ நிலைப்பாடு அறிவித்திருக்கலாம். இல்லை, அவர் சொன்னேன். அது மட்டுமல்ல, இப்ப அந்த பொது வேட்பாளரின் கோஷங்களாக சுயநிர்ணய உரிமை, வடகிழக்கு இணைப்பு, தமிழ் தேசியம், சமஷ்டி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவையெல்லாம் வடகிழக்கு என்று நிலப்பரப்புக்குட்பட்ட விஷயங்கள். ஆகவேத்தான் அதை சொன்னேன் அப்படி. ஆகவே ஆனால் அவர்கள் வேண்டுமென்றால் வடகிழக்கு வெளியே வந்து கொழும்பிலோ மலையகத்திலோ பிரச்சாரம் செய்யலாம், பிரச்சனை இல்லை, அது அவரது உரிமை. ஆனால் இந்த அபிப்பிராயம் சொன்னேன், அவ்வளவுதான். இதுல மலையகத்திலிருந்தும் உங்களது கூட்டணியின் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மயில்வாகனம் திலகர் ஒரு மலையக பொது வேட்பாளராக இல்லாவிட்டால் சிறகு சின்னத்திலே தான் தனியாக போட்டியிடுகிறார். அவரும் சில கோரிக்கைகளை மலையக மக்கள் சார்பாக முன்வைத்திருக்கிறார். அந்த விடயம் பற்றி உங்களது கருத்து? இல்லை, அவர் வைத்துவிட்டு போட்டு பிரச்சனை. 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அல்லவா, அல்ல அவரும் ஒருவர், பிரச்சனை இல்லை. ஆனால் மலையத்தை பொறுத்தவரை நாங்கள் காத்திரமான முறையிலே நாங்கள் எங்களுக்கு கருத்து சொல்லிவிட்டோம், சொல்லியிருக்கிறோம். இதை விட இதை நீங்கள் இப்பொழுது நேரம் இருக்காது உங்களுக்கு, நீங்க பார்த்திருக்கீங்க. அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார அம்சங்கள் அனைத்தும் மலையக மக்களை பொறுத்தவரையிலே இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே கடந்த காலங்களிலே 2 முறை முழுநாள் விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். பாராளுமன்றத்திலே நடத்தி இந்த மலையக தமிழ் மக்களின் பிரச்சனையை பேசுபொருளாக நாங்கள் பலமுறை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து, அந்த கடந்த காலங்களில் எல்லாம் அரவணைத்தியால விவாதம் இருக்கும். கடைசியிலே பாராளுமன்ற நேரம் முடியும் பொழுது நடத்தினார். இது நாங்கள் முழு நேர விவாதம் நடத்தியிருந்தோம். ஆகவே ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு எல்லா எம்பிக்களும், சிங்கள எம்பிக்களும் கூட மலையக தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக பெருந்தோட்டங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு
அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு நியாயம் பெற்றுத்தரப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும் எல்லா ம். தரப்பிலுமே அது அந்த நிலையை அதை கொண்டு வந்தது நாங்கள் தான், தமிழ் முற்போக்கு கூட்டணி தான். ஆக தமிழ் சொல்லியிருக்கிறோம், முற்போக்கு யாரும் பேச பிரச்சனை இல்லை. இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று வரும்போது உங்களது வாக்குகள் பிரதானமாக இருக்கின்ற உங்களது வாக்காளர்கள் பிரதானமாக இருக்கின்ற கொழும்பு மற்றும் மலையகம் பெருந்தோட்ட பிரதேசங்கள், இந்த பிரதேசங்கள் எடுத்து பார்த்தால் கொழும்பில் இருக்கின்ற பிரச்சனைகளை தாண்டி மலையக மக்களின் பிரச்சனைகள் காலாகாலமாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. இன்னும் முகவரி இல்லாத பிரச்சனை, அதுபோல வீட்டுரிமை இல்லாத பிரச்சனை, இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லாத பிரச்சனை, பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. கடந்த 2 வருடங்களில் இது எவ்வாறு அணுகப்பட்டது? இனி சஜித் பிரேமதாசவின் ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டால் அது எவ்வாறு மாற்றம் ஆன விதத்தில் அணுகப்படும் என்று நீங்கள் இந்த இடத்தில் உறுதிமொழி வழங்குகிறீர்கள்? அதுதான் இந்த புரிதல் உடன்படிக்கை இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற இதிலே சில குறிப்பிட்ட பார்த்தால் மேலாடு பார்த்து பாருங்கள். இதில் முதலிலே மலைய மக்கள் பின்தங்கிய மக்களாக இருக்கிறார்கள், பெருந்தோட்ட மக்கள் பின்தங்கிய மக்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் விசேட அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒதுக்கீடு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நேரத்தில் மலைய மக்கள் இளைஞர் பொருளாதாரத்துக்கு, பெருந்தோட்ட மக்கள் பொருளாதாரத்துக்கு 200 வருடங்களாக வழங்கிய பங்களிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள வைத்துதான் நாங்கள் விஷயத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், ஒன்று நாங்கள் கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி மூலமாக மலைய இளைஞரை முன்னெடுப்பது, மலைய மக்களை முன்னேற்றுவது பற்றி பேசியிருக்கிறோம். அது தவிர சுகாதாரம், போஷாக்கு, நல உரிமை, தோட்டங்களை வாழ்வாதார காணி உரிமை குறிப்பாக பேசியிருக்கிறோம். வாழ்வாதார காணி தரப்பட வேண்டும், அவர்களுக்கு பயிர் வளர்த்து அல்லது தொழில் முயற்சிகள் செய்வது காணி வழங்கப்பட வேண்டும். அது தவிர குடியிருப்பு காணி, வதிவிட காணி தரப்பட வேண்டும். எல்லா குடும்பங்களும் காணி தரப்பட வேண்டும். 10 பேச்சு 20 பேச்சு காணி தரப்பட வேண்டும். குடும்பம் என்றால் திருமணமான குடும்பம், தோட்டத்தில் வேலை செய்வர்கள் வேலை செய்யாரும் தரப்பட வேண்டும் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அது மட்டுமல்ல, கொழும்பை சொன்னீர்கள் நீங்கள், வடக்கு கிழக்கா இருக்கலாம், மலையகமா இருக்கலாம், அங்கே இருந்து குடிபெயர்ந்து தொழில் காரணமாக கொழும்பில் குடியேறுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை இருக்க வேண்டும். ஒன்று மட்டுமல்ல, அவர்களுக்கு வீட்டுமனை வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். வீட்டுமனை வழங்கப்பட வேண்டும். வீட்டு பிரச்சனை தவிர்க்கிறார்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் குழந்தைகள் பாடசாலையில் அனுமதி தரப்பட வேண்டும், அவர்கள் வசதி செய்து தரப்பட வேண்டும் என பேசியிருக்கிறோம். அது தவிர மலைய தமிழர்கள் பொது அரசு நிர்வாகம் மற்றும் தேசிய நிறுவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஏற்கனவே அந்த தோட்டங்கள் நிர்வாகத்துடன் இருக்கும் பிணைப்பை துண்டித்து தேசிய பொது நிர்வாகம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரப்பட வேண்டும் பேசியிருக்கிறோம். அது தவிர ஆட்சி பங்காளராக, அதாவது மலைய தமிழர்களுக்காக அவர்கள் நிர்மலை மாவட்டத்தில் செறிவாகவும் நாடு முழுக்கும் பரவி வாழ்கிறார்கள். ஆகவே அதுக்கான புதிய ஒரு முறையை கண்டுபிடித்திருக்கிறோம். அதுதான் நில சார்பற்ற நிலவரம்பற்ற சமூக சபை, நான் டெரிட்டோரியல் கம்யூனிட்டி கவுன்சில், ஏற்கனவே மாகாண சபைக்கு ஈடானது. அதை தர வேண்டும். அது அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்யப்படும் பொழுது அது சேர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறோம். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே பாரிய ஒரு பரந்த ஒரு செயல்பாடு. இதை உடனடியாக அவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக உடனடியாகவே மலைய தமிழ் தொடர்பாக ஒரு ஜனாதிபதி செயலணி டாஸ்க் போர்ஸ் அமைப்பார். அந்த டாஸ்க் போர்ஸ் இந்த அடிப்படை வைத்துக் செயல்படும். அதான் தெரியும், நாங்கள் தயாரா இருக்கிறோம். நாங்கள் தெளிவான முறையில் தான் நுழைகிறோம். இல்ல, இதையும் கேட்டேன் என்று சொன்னால், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. இந்த இணங்கப்பட்ட இந்த 48 விடயங்களில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் செயற்படுத்துவதாக இருந்தால் அதற்கு ஒரு தனியான தொகை என்று செல்லும். அது உண்மையில் செயற்பாடு இல்லாதது, இல்லாவிட்டால் அதை சாத்தியமாக்க முடியாது என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் ஒரு மலைய சாசனத்தை வெளியிடுகின்றார்கள். எனவே அதனால் தான் இந்த கேள்வியை நான் முன்வைத்திருந்தேன். அவர்கள் சாசனம் கேட்டால் தெரியவில்லை எனக்கு. அந்த சாசனம் என்பது கடந்த காலங்களில் எங்கள் கட்சியில் இருந்து வெளியேறிய ஒரு நபர் எங்களது செயல்பாடுகளுக்கு முயற்சியை கடந்த 2 வருடங்களாக செய்யப்பட்ட முயற்சி, சரியா? அப்போ அதில் இந்த மின்னஞ்சல் மூலமாக கருத்து பரிமாறப்பட்டது. அந்த பரிமாற்றத்தை அவர்களை கொண்டு சேர்த்து அதே நாங்கள் சில பகுதியில் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் பின்னால் நடைபெற்ற டெவலப்மெண்ட் சேர்க்கைகள்லாம் அது இல்லை. அது வேறு விஷயம். அவர் உரிமை இருக்கிறது, பரவாயில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவர்கள் இல்லை. அதான் சொல்கிறார்கள். இது எல்லாமே நிதி சார்ந்த விஷயம் அல்ல, இது எல்லாம் நிர்வாகம் சார்ந்த விஷயம். எல்லா நிதி சார்ந்த விஷயம் அல்ல. வீடு கட்டி தருவது நிதியா இருக்கலாம், ஆனா காணி கொடுக்கலாமே. என்னென்றால் கடந்த காலம் தான் பெருந்தோட்டங்களிலே காணியை பிரித்து கொடுத்து வீடை கட்டி கொடுக்க வேண்டும். இப்பொழுது அப்படி அல்ல. காணி கொடுத்து விடுங்கள், நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் 50% சொல்கிறார்கள். அவர்களுக்கு அதுக்கான வருமானம் இருக்கிறது. பெருந்தோட்டங்களிலே அவர்கள் குடும்பங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கொழும்பு நகரங்களிலே தொழில் புரிகிறார்கள், மத்திய கிழக்கில் தொழில் புரிகிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள் சொந்தமான காணி உறுதியுடன், டீடுடன், ஒப்புடன் தருவீர்களே, ஆனால் போதும் நான் கட்டிக்கொள்கிறோம் சொல்கிறார்கள். அரசுக்கும் தலைவலி குறையும், அதை கட்டிக்கொள்கிறார்கள். இப்ப நாங்கள் காணியை கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து இந்திய விட திட்டமா இருக்கலாம், இலங்கை விட திட்டமா இருக்கலாம், கட்டி கொடுத்து ஆரம்ப விழா நடத்தி அடிக்கல் நாட்டி மலர் மாலைகளை போட்டு ஊர்வலம் சென்று
அப்புறம் கொண்ட்ராக்டர்களிடம் கொடுத்து சிலர் கொண்ட்ராக்டரிடம் கமிஷன் வாங்கி தெரியுதானே உங்களுக்கு? இதெல்லாம் சரி வராது, சரி வராது. இந்திய விடைவு திட்டம் 1300 வீடு கட்டும் திட்டம் ஒன்று சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதிக நடைபெறவில்லை, கேளுங்கள் அவரிடம். அது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், அதில் ஏற்பட்ட முறைகேடுகள், ஊழல்கள், முயற்சிகள். காரணம் அதான் காரணம், வேற காரணம் கிடையாது. ஆகவே அதுதான் காரணம். ஆகவே அது எல்லாமே நிதி அல்ல, நிர்வாக செயல்பாடுகள். இப்ப இப்ப தோட்டங்கள் கூடிய தோட்ட வளக்கூடிய மக்கள் தோட்ட நிர்வாகங்களின் ஆளுமைக்கு இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்டு பொது நிர்வாகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது நிர்வாக செயல்பாடு. அது அப்படித்தானே? அப்படி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இதிலே இலங்கைக்கு வெறும் மலையக மக்கள் தந்திருக்கக்கூடிய பங்களிப்பு அதிக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் விசேடமாக ஒதுக்கீடு திட்டங்கள் சிறப்பிட வேண்டும் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நிதி கொண்டு வர எங்களுக்கு தெரியும் என்றால் இலங்கை மட்டுமல்ல, மலையக மக்களின் நிலைமைக்கு காரணம் இலங்கை அரசும் இந்திய அரசு, பிரிட்டிஷ் அரசு. ஏற்கனவே இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன், பிரிட்டிஷ் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன். வெளியே ஒரு உறவு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது. செய்வோம். அதை ஆகவே பொறுத்திருந்து பார்க்க சொல்லுங்க. சரி, அடுத்து இந்த முறை தேர்தல் இவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது. பிரசார காலங்கள் என்று வரும்போதும் கணிப்பீடுகளை பொறுத்தவரையிலும் யாருக்கும் 50% பிளஸ் 1 கிடைக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கணிப்பின்படி இந்த முறை தேர்தல் உங்களது வேட்பாளருக்கு கிடைக்கக்கூடிய சதவீத எண்ணிக்கை என்ன? நேரடியாக வெற்றியாளராக தெரிவாரா, இல்லாவிட்டால் செகண்ட் ரவுண்ட் கவுண்டிங் என்று போக வேண்டிய வாய்ப்பு? ஊகங்களுக்கு நான் இங்கே இடம் தர விரும்பவில்லை. அப்படி அல்ல, நாங்கள் வெற்றி பெறுவோம். 50% பிளஸ் 1 வாக்கு என்பதுதான் சட்டம் இருக்கிறது. அது அந்த அடிப்படையில் வெற்றி பெறலாம். அல்லது 2வது விருப்ப வாக்கு வந்தாலும் கூட எங்களுக்கு சகமாக இருக்கிறது. ஆகவே இந்த முன்னணி 3 அல்லது 4 வேட்பாளர்கள் மத்தியிலே நாங்கள் தான் முன்னாலே இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் ஏனென்றால் நீ சொன்னதை போல தமிழ் கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய தமிழ் பேசும் மக்களை பிரதானமாக பிரதிநிதிப்படுத்தக்கூடிய 4 கட்சிகள் சஜித் பிரேமதாசோடு கடன் கொடுத்திருக்கும் பொழுது நாங்கள் முட்டாள்களா? அதாவது சமூக ஊடகங்களிலே ஜோடித்த கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்து மக்களை மயக்கி போலி கணிப்பீடுகள் எல்லாம் எடுத்து ஊட்டி சொல்லி சந்தர்ப்பங்களை பார்த்தால் இந்த கணிப்பீடுகள் வெளியிடக்கூடிய நிறுவனங்களை பார்த்தால் கேள்விப்பட நிறுவனங்களா இருக்கின்றன. ஐஎஸ்சி என்ற நிறுவனம் இருக்கிறது, கேள்விப்பட நிறுவனமா இருக்கிறது. யாரும் தெரியாது, திடீர்னு உருவாக்கி இருக்கிறார்கள் அதை. அப்படித்தான். ஆகவே இதெல்லாம் அது அறிவுள்ளவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். நான் தரைமட்டத்தில் மக்களோடு இருக்கின்றவன். பிரதானமான கூட்டங்களில் சில கூட்டங்களில் கலந்து கொண்டேன். நான் எல்லா கூட்டம் கலந்து கொள்ளவில்லை. மாறாக ரத்தபுரி, கேகாலை, கண்டி, கொழும்பு மாவட்டங்கள் எல்லாம் தோட்டங்களுக்குள்ளே சென்று மக்களை நாங்கள் தட்டுகிறோம். ஏனென்றால் சிங்கள வாக்குகள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சிங்கள வாக்குகள் 3 அல்லது 4 அணிகளாக பிரிகின்றன. ஆகவே இந்த மாதிரி மாவட்டங்களிலே கலந்து வாழும் மாவட்டங்களிலே எங்கள் வாக்கு மூலமாகத்தான் இந்த களுத்துறை, கொழும்பு உட்பட கொழும்பு முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள். தமிழ் முஸ்லிம் மக்கள் வாக்குகள் களுத்துறை, ரத்தபுரி, கேகாலை, கண்டி மாவட்டங்களில் எல்லாம் எங்கள் வாக்குகளால் தான் வெற்றி பெற போகிறார். நூறடியால் பெருவெற்றி பெறுவோம். நூறடியாவிலே நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். முதலே அப்படிதான் வெற்றி பெறுவோம் எங்களது வாக்குகளால். ஆகவே தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சரியாக ஊகித்து அறிந்து அதை தெளிவான முறையிலே விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் அடைய கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சற்று நேரத்தில் நான் கிளம்ப போகிறேன் பிரச்சாரத்துக்கு. அந்த இடைவெளியில் தான் நான் உங்களை பிடித்துக் கொண்டேன். சில விஷயங்களை அறிந்து கொள்ள இப்போ உதாரணமாக தமிழ் பேசும் வாக்காளர்களின் வாக்குகளின் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். காரணம், கடந்த முறையும் சஜித் பிரேமதாச 2019ஆம் ஆண்டு தேர்தலிலும் இவ்வளவு பெருவாரியான வாக்குகளை கோட்டாபய ராஜபக்ச சிங்கள வாக்குகள் மத்தியில் பெற்றுக்கொண்டாலும் தமிழ் பிரதேசங்கள் முழுக்க சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருந்தன, வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகம். இம்முறை இந்த சிங்கள வாக்குகளின் பிரிப்பு ஒரு பக்கம் இருக்க, இந்த சிங்கள வாக்குகளில் 4-5 துண்டாக்களாக பிரிகின்ற இந்த வாக்குகளை எடுத்துக் கொடுக்கின்ற வியூகம் சரியான முறையில் அமைக்கப்பட்டுகிறதா ஐக்கிய மக்கள் முன்னணியினால்? ஆமாம், சிங்கள மக்களின் நோக்கிய அணுகுமுறை எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் சிங்கள மக்களை பிரதிபடுத்தக்கூடிய அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கிறார்கள். மொட்டு கட்சியில் இருக்கிறார்கள், தான் முட்டில் இருக்கிறார்கள், இருக்கிறார்கள் தெளிவில்லாமல் நினைவு இருக்கிறது அவர்களிடம். ஆகவே மக்கள் பிரதிபடுத்தக்கூடிய, மக்கள் விரும்புகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கிறார்கள். அவர்கள் மாவட்டங்களில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது சாத்தியம் இருக்கு. அது மட்டுமல்ல, இப்ப ஒப்பீட்டளவிலே அரசியல் என்பது மிக சிறந்த தலைவர், மிக சிறந்த கட்சி என்று எதுவுமே கிடையாது. There is nothing as best. அப்படி இல்லை, ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டும். ஒப்பீட்டில் பார்க்கும் பொழுது
ம். சஜித் பிரேமதாஸ் தான் ஒரு மத்தியஸ்த நிலைமையில் ஊழலும் ஒழிப்போம், பொருளாதாரத்தை உடைச்சு தீர்வு தருவோம் என்று சொல்கிறார். அனுரகுமார திசாநாயக்க பொறுத்தவரையிலே நண்பர் அவரிடம் ஊழல் ஒழிப்போம் ஓங்கி ஒழிக்கிறது, பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு தருவது என்பதை பொறுத்தவரையில் அவரிடம் தெளிவின்மை இருக்கிறது, அவர் கொள்கை தெளிவில்லாமல் இருக்கிறது. அவர்கள் சமீப காலம் வரை மார்க்சிய கட்சியாக இருந்தார்கள், இப்படி சமூக ஜனநாயக கட்சி மாதிரி காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறார்கள் தெரியவில்லை. அவர்கள் கட்சி என்பிபி என்பது ஒரு கூட்டணி, அதுக்குள்ளே ஜேவிபி இருக்கிறது. ஜேவிபி என்பது ஒரு பழமை வாய்ந்த ஒரு மார்க்சிய கட்சி, அது எந்த அளவு மாறி இருக்கிறது தெரியாது. மார்க்சிசம் உலகளவில் தோல்வி அடைந்து விட்டாலும் கூட அந்த என்னப்பாடு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. ஆகவே ஒரு குழப்பம் நிலவி இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையிலே தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறார். அவர் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறார். தன்னை அவர்கள் நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்து விடுங்கள், பிறகு பாராளுமன்றம் வந்த பிறகு தன்னோட இருக்கும் அவர்கள் எல்லாம் தோல்வியடை செய்து விடுங்கள் என்று மறைப்பாக சொல்கிறார். அது சிரிப்பு வருகிறது. என்றால் அவர் சுத்தி இருக்கும் அந்த பிரச்சனை நடத்துங்க மஹிந்த அழுத்கம்கே ரோஹித போகித அபிவர்தன ரத்தன் என்று சொல்வார்கள், ரத்தனம் என்று தங்கம் மகன் சொல்வார்கள். இன்னொரு தங்கமன் இருக்கு புத்தகத்தில் இருக்கு, அவரும் அங்கேதான் இருக்கிறார். ஆக இவர்கள் எல்லாம் பவித்ரா வன்னியாராட்சி இவர்கள் எல்லாம் விட்டார்களா? இவரை வெற்றி பெற வைத்து வீட்டுக்கு போய் விடுவார்கள் அவர்கள்? இல்லை. ஒருவேளை தப்பித்த வெற்றி பெற்றாலும் கூட அந்த அலையிலே அவர்கள் மீன் வருவார்கள், அமருவார்கள். அவர்கள் தான் அமைச்சர்கள் இருக்க போகிறார்கள். உள்ளூர் ஒழிக்க முடியாது. ஊழல் சக்கரவர்த்தியா இருக்கார் ரணில். அது காரணம். அது மட்டுமல்ல, இது இடைக்காலத்தில் பாருங்கள், இந்த விசா பிரச்சனை VFS ஊழல் வெளியே வந்தது. நண்பர் சுமந்திரன், நண்பர் ராவ் ஹக்கீம், நண்பர் பாட்டாளி தம்பிக்கிறான் அவர்கள் மூவருமே அரசியல்வாதிகளாகவும் சட்டத்தரணிகளாகவும் சென்று அதை வெளிக்கொண்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது வழக்காடப்பட்டு அது இந்த இமிகிரேஷன் குடிபெயர்வு ஆணையாளர் இப்பொழுது நீதிமன்றத்தை கண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி நிலைமை இருக்குது. அதில் சம்பந்தப்பட்ட தொகை பார்த்தால் இந்த இலங்கைக்கு IMF தரக்கூடிய தொகைக்கு சமமான தொகையா இருக்கிறது பாருங்க. ஆகவே அவர் கண்ணில் எப்பொழுதும் அப்படித்தான். கடந்த முறை நாங்கள் இருந்த ஆட்சி காலத்தில் கூட அந்த மாதிரி மத்திய வங்கி பிரச்சனை வந்தது. எங்களை போன்றவர்களும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. யாரும் வெளியில் அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு அரசாங்கம் அமைப்போம், வெளியிலிருந்து பலர் வந்து ஆட்சி பிடித்து விடுவார்கள். அப்படிதான் நடந்தது. இப்படிதான் அப்படித்தான். ஊழல் பற்றி பேசவே தகுமை இல்லை ரணில் விக்ரமசிங்கே. ஆகவே ஊழல் எதுவும் பேச முடியவில்லை. தான் பொருளாதார நிபுணர் சொல்கிறார். பாருங்கள், அங்கேயும் பாருங்கள். தனக்கு மட்டும் IMF போக முடியும், தனக்கு மட்டும் உலக வங்கி போக முடியும், தனக்கு மட்டும் அமெரிக்காவோட பேச முடியும், இந்தியாவோட பேச முடியும் காட்டுகிறார். அப்படி அல்ல. நாங்கள் விட்டார்களா? நாங்கள் படித்தவர்கள் தெரியும். அதே கொள்கைகளுக்கு இருக்கிறது. ஹர்ஷாடி சில்வா, கபீர் அசீம், சிரான் விக்ரமட்ட, மனோ கணேசன், ராவ் ஹக்கீம், பட்டாளி சம்பிக் ரணவக்க, ஜெயசேகர, டாக்டர் சலா பெருமை, GL பீரிஸ் மற்றும் சை பிரேமதாஸ். நாங்கள் முட்டாள்களா? சிறு குழந்தைகளா நாங்கள்? எங்களுக்கு அதே அறிவு இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். அது அவர் பரவல் வருவதற்கு முன்னாலேயே நாங்கள் அன்றைய கோட்டாபய அரசாங்கத்துக்கு உடனடியாக போக IMF சொன்னோம். நாங்கள் அந்த அரசு கேட்கவில்லை. அன்றைய நிதியமைச்சர் பிசில் ராஜபக்சே கேட்கவில்லை. அன்றைய அஜித் கப்ரா அங்கே இருந்த அவர் சொன்னார், வேண்டிய அளவுக்கு தொகையில் டாலர் இருக்கிறது சொன்னார். ரணில் பாராளுமன்றம் வந்திருக்கவில்லை. அப்பயே சொன்னோம் நாங்கள். ரணில் வந்து சொல்லிக் கொடுக்கவில்லை, நாங்களே சொன்னோம் அவருக்கு. ரணில் வந்து அந்த வரிசைகள் போலிங் சொல்வார், கியூஸ் இல்லாமல் ஆக்கிய காரணம் நரேந்திர மோடியின் பணம் 4 பில்லியன் தந்தார். அந்த பணத்தினால தான் இந்தியா கிரெடிட் லைனில் தான் மருந்து வாங்கினோம், உணவு வாங்கினோம், எண்ணெய் வாங்கினோம், பெட்ரோல் வாங்கினோம். அங்கேதான். அது மட்டுமல்ல, உரம் கூட இந்திய கிரெடிட் லைன் இந்தியா இல்லாவிட்டாலும் கூட ஓமானிலிருந்து வாங்குவதற்கு இந்திய கிரெடிட் லைன் அனுமதி தந்தது. அப்படித்தான் இங்கே விவசாயம் செய்தோம். எல்லாம் அதுதான் வாங்கணும். ரணில் கொண்டு வரவில்லை பணமும். நேற்று முதல் நாள் IMF-இன் பேச்சாளர் ஜூலி கொசாக் தெளிவாக சொன்னார், நாங்கள் இலங்கை மக்கள் தெரிவிக்கப்படக்கூடிய அரசாங்கத்தை வேலை செய்தாரா இருக்கிறோம் சொன்னார். அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, நாளை மறுநாள் இந்தியாவும் சொல்லும். ரணிலில் மட்டுமல்ல, அப்படி ரணில் வாங்கி கடை ரணில் கட்ட போகிறார்கள். ரணிலுக்கு கொடுக்கவில்லை, அவர்கள் இலங்கை அரசாங்கம் கொடுக்கிறார்கள் கடன். அப்படி ரணில் தான் கட்ட வேண்டும். அப்படி இல்லையே, அனாவசியம் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். தனக்கு மட்டும்தான் முடியும். தான் அகம்பாவம் அவருக்கு இருக்கிறது. அப்படி அல்ல, எங்களுக்கு முடியும், எங்களுக்கு தெரியும். அந்த கதை அவர் அனரே சொல்லலாம். அனரே பொறுத்தவரையில் அவர்களது பொருளாதார கொள்கை இந்த மார்க்சிய பின்னணி கொண்டது, இடதுசாரி பின்புலத்தை கொண்டது. அவரிடம் எங்களை முரண்பட முடியாது. நாங்கள் இதே சமூக பொருளாதார சிந்தனை கொள்கை, அதுக்கு ஒரு மனிதாயமான தோட்டப்பாடு கொண்ட கொள்கை, அதை வைத்திருக்கணும். பொருளாதாரத்திலே தனியார் துறைக்கு ஒரு முக்கிய இடம் கொடுப்பது, நாங்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார தொடர்பாக டிவிஷன் எனக்கு தேவையில்லை.
இது அண்மையில் நீங்க மேடையிலும் சொன்ன ஒரு விடயம், அதாவது இந்த IMF-ஐ வைத்து ரணில் எங்களை பயங்காட்ட முடியாது என்று நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம். இது மட்டுமல்லாமல் அவர் சொன்ன அந்த தான் இதுவரை செய்து காட்டிய விடயங்களை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பிரசாரங்களை முன்னெடுக்கிறார். வேறு யாரும் அந்த நேரத்தில் வந்து நாட்டை பொறுப்பெடுக்கவில்லை என்று அவர் சஜித் பிரேமதாசவையும் குற்றம் சுமத்துகிறார், அன்ருகுமார் திசாநாயக்கவையும் குற்றம் சுமத்துகிறார். சஜித் பிரேமதாச தரப்பு அந்த வேளையில் 2022ஆம் ஆண்டு நாட்டை அப்போது பொறுப்பெடுத்திருக்கலாம் என்ற நிலையில், அதுவும் நீங்கள் அத்தனை பேரும் பின்னணியில் இருந்த வேளையில் கூட பொறுப்பெடுக்கவில்லை என்பதற்கு நீங்கள் சொல்ல போகின்ற காரணம், இல்லாவிட்டால் அதை நினைத்து சரியான காரணம் இருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க தனி நபர் இருப்பது எதுவுமே கிடையாது. தேசிய படையில வந்து பாராளுமன்றத்தில் எனது பக்கத்து ஆசனம் நான் 12-13 அமர்ந்தார். வேறொன்று இழப்பது ஒருமே இல்லை. உடனே ஓடி போய்விட்டார். ஆகவே அன்றைய மொட்டு கட்சியினருக்கு தங்களை பாதுகாக்க செக்யூரிட்டி கார்டு தேவைப்பட்டார். அன்று தெருவில் நடமாட முடியாமல், வீடுகளில் வாழ முடியாமல் தலைமறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மக்கள் அவ்வளவு கோபத்துக்கு கொதித்து போயிருந்தார்கள். அப்ப தங்களை காப்பதற்கான ஒரு செக்யூரிட்டி கார்டு தேவை என்ற காரணத்தினாலே அவர் முடிவு செய்து விட்டார்கள். ரணிலுக்கு அளிக்க வேண்டும் என்று ரணில் அழைத்து அவருக்கு நாட்டை ஒப்படைக்க வேண்டும் முடிவு செய்து விட்டார்கள். செய்துவிட்டுத்தான் போலியா எங்களுக்கு அனுப்பினார்கள். அன்றைய அனுப்பினார்கள் தெரியாது, எங்களுக்கு கடிதம் வந்தது, பார்த்தோம். ஆனால் நாங்கள் யார் 60 எம்பிகள் இருக்கிறோம், ஒரு கூட்டணி. ரணில் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது. அவரோட கட்சியும் உடைந்து போய் கிடந்தது. ரணில் விக்ரமசிங்க கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி. ரணிலே எப்படி எடுத்து போய்விட்டார், அவ்வளவுதான். நாங்கள் அப்படி அல்ல, அமர்ந்து கூட்டத்தில் அமர்ந்து பேசினோம். நாங்கள் ஒரு அகிதர் நாங்கள் பேசினோம். பேசினோம் ஒரு சில நிபந்தனைகள் வைத்தோம். என்ன நிபந்தனைகள்? நாங்கள் நாட்டை பொறுப்பெடுப்பது என்றால் முக்கிய 2 விஷயம் நடக்க வேண்டும். ஒன்று, 6 மாதத்துக்குள்ளே கோட்டாபய ராஜபக்ச ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்து, கோட்டாபய ராஜபக்சவை தோல்வி அடைந்து விட்டார் அல்லவா, கோட்டா கோவம் தானே தோல்வி அடைந்து விட்டார், போக வேண்டும். அடுத்து, கோட்டாவின் அலையால் வந்த பாராளுமன்றம் கூட தனது நம்பகத்தன்மை இழந்து விட்டது. சட்டப்படி எவ்வளவு இயலுமோ அதுக்குள்ளே பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும், தேர்தலில் போக வேண்டும். அந்த 2 அது மட்டுமல்ல, 3வது விஷயம், சஜித் பிரதமராக பொறுப்பெடுத்தால் அவர் அமைச்சரவையிலே கூட தலையிடக்கூடாது சொல்லியிருந்தோம். அது மட்டும் அவர் என்ன சொன்னார் என்றால், வாருங்கள் 30 பேர் கொண்ட அமைச்சரவை நீங்க அமையுங்கள், 5 பேர் ஐக்கிய மக்கள் சக்தி, 25 பேர் தாங்கள் நியமிப்பார்கள் சொன்னார். இது என்ன செய்ய முடியாது எங்களுக்கு. ரணிலுக்கு செய்ய முடியாது, எங்களுக்கு செய்ய முடியாது. காரணம் ரணிலுக்கு இழப்பது எதுவுமே இல்லை. நாங்கள் அப்படி அல்ல, மக்கள் ஆணையுடன் தான் செயல்பட விரும்புகிறோம் நாங்கள், அவ்வளவுதான். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரணில் வந்து செய்து காட்டிய சொல்ல விஷயங்கள் எல்லாம் நரேந்திர மோடி துணையுடன் நடந்த விஷயங்கள். அடுத்தது IMF எங்க பங்களிப்பு இருக்கிறது அல்லவா. IMF இலங்கைக்கு வந்தால் எங்களோட பேசுகிறார்கள், எங்களை உரையாடுகிறார்கள். இப்பொழுது பாருங்க, IMF ஒப்பந்தத்தை நாங்கள் இடைநிறுத்த போகிறோம், விலக போகிறோம் என்று பொய்யா சொல்லி திரிகிறார்கள். அப்படி அல்ல. நேற்று ட்வீட்டர் போட்டு சொல்லுகிறேன், நான் தெளிவாக சொன்னேன் அவருக்கு. அப்படி அல்ல, அப்படி அதை சொல்ல முடியாது, தெளிவாக சொன்னேன். நாங்கள் பாருங்கள், நான் சொன்னேன், ரணில் விக்ரமசிங்க ஒரு நிமிஷம். Ranil statement that Sajid Premadasa will not receive support from IMF is a desperate attempt to deceive citizens. Ranil Wickremesinghe is trying to present himself as the only economic chakravarti in the country. We of the SJS Sabukijala Sandhane, SJS, are more than capable of working with IMF and the international development partners என்று சொல்லியிருக்கிறேன். இந்த இதிலே காரணம், தன்னை மட்டும்தான் சக்கரவர்த்தியை காட்ட பார்க்கிறார். எங்களுக்கு முடியும், நான் பேசுவோம், தயாராக இருக்கிறோம். அவரை சொல்லிவிட்டாரே, இளைய மக்கள் தெரிவு செய்யக்கூடிய அரசாங்கம் மேல் வேலை செய்வார்கள். இந்திய அரசாங்கம் அப்படித்தான் சொல்லுகிறது. யார் அரசு பொறுப்பேற்கிறார்களோ அவர்கள் பணியாற்றுவது தயாராக இருக்கிறார்கள். அது நியாயம். அமெரிக்கா சொல்லிவிட்டது, ஜூலி சங் சொல்லிவிட்டார் நேற்று முந்தினார். ரணில் தன்னை மட்டும் காட்டுகிறார், தான் மட்டும் தான் சர்வதேச தொடர்பாடு இருக்கிறது. இது பழைய கதை. இது எப்படி சொல்லுவார்? இன்டர்நேஷனல் கனெக்ஷன் அவருக்கு இருக்கிறது, உலகம் அவருடைய நம்புகிறது என்றால் ஓய்வு பெற்று விட்டு ஐநா சபையில சென்று ஒரு தொழில் செய்யலாம், பிரச்சனை இல்லை. சரி, இது அதீத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது, சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று. சரி, தற்செயலாக எங்களது மக்களை நாங்கள் யாரும் ப்ரெடிக்ட் செய்ய முடியாது, சரியாக கருத முடியாது. மாறி முடிவு வந்தால், அன்ருகுமார் திசாநாயக்க இல்லாவிட்டால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டால், உங்களது கட்சியின் நிலைப்பாடும் அந்த ஆட்சியில் பங்கு வருகின்ற நிலைப்பாடும் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கிய நிலைப்பாடும் எவ்வாறு இருக்கும்? இல்லை, நாங்கள் இருக்கின்றோம், நீண்ட பயணம் பாதையில் செல்கிறோம். தூரத்து நதி 1 கிலோமீட்டருக்கு அப்பால் நதி ஒன்று அது பாதையை குறுக்கிடுகிறது. நதி அடைந்த பிறகு நாங்கள் தீர்மானிக்கலாம்.
பாலத்தில் கடப்பதா நதியை, அல்ல படகில் கடப்பதா, அல்ல நீந்தி போவதா, அல்ல மந்திரம் போட்டு நதியின் மேல் நடந்து போவதா, அப்படி தீர்மானிப்போம். அவசரப்பட தேவையில்லை. அது கட்சி தீர்மானிக்கும், பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆகவே இந்த ஒரு தேர்தலுடன் உடன் அனைத்து முடிவு வராது. அப்படி அல்லவே தேர்தல் என்பது ஒரு இன்னொரு புதிய ஆரம்பம், அவ்வளவுதானே. எத்தனை தேர்தலை பார்த்திருக்கிறோம், எத்தனை ஜனாதிபதி தேர்தல்கள், எத்தனை மகாராஷ்டிர தேர்தல்கள், இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் பார்த்திருக்கோம். பிரச்சனை இல்லை. ஆகவே சந்திப்போம். அதுக்கான மனோதிடம் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வெல்வோம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. நல்லது. வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே இறுதியாக இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் பேசுபவர்களுக்கும் அதுபோல உங்களுடைய வழமையான உங்களுடைய நிரந்தரமான வாக்காளர்களுக்கும் நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து கொடுக்கின்ற அழைப்பும் கொடுக்கின்ற உறுதிமொழியும் அவர்களுக்கு சொல்கின்ற விடயமும் என்ன? நான் சொன்னேனே, மத்தியஸ்த அடிப்படை பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏடிய வேட்பாளர்களை விட சஜித்தான் நம்பிக்கை அளிக்கும் முகமாக தனது நெல்படங்களை அறிவித்திருக்கின்றார். வடக்கு ஈழத்தமிழ் சகோதரர் அங்கே போய் சொன்னேன் நான் 13 நான் அமல் செய்கின்றேன் சொல்லியிருக்கின்றார். அது பிளஸ் சொல்லவில்லை, பெட்ரலிஸ்ட் சப்ஸ்டிட் சொல்லவில்லை, போய் சொல்ல தேவையில்லை. அது அரசியல் அப்படி இருக்கின்றது, தருகிறேன் சொல்லியிருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தை நகரலாம். தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு மூச்சு விடும் அவகாசம் தருகிறார். கடந்த பல 5 வருடங்களுக்கு மேலாக மாகாண சபை இல்லையே, கட்டமைப்பு இல்லையே. ஆனா என்ன நடக்கிறது? வடகிழக்கு கட்டற்ற முறையிலே குடிப்பெயர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள் கனடாவை நோக்கியும் ஆஸ்திரேலியா நோக்கியும் போய் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி போனால் நாளை சமஸ்டி எடுத்தாலும் கூட வாழ்வது தமிழர்கள் ஜனத்தொகை எஞ்சி இருக்காது. ஆக உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை மாகாண சபை நிர்வாகங்களை வடக்கின் கிழக்கில் ஏற்படுத்தி அதை திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தை நகரலாம். அதை சொல்கிறார். பிரிப்பட எல்லைக்குள்ளே அதிகாரத்தை பிரிப்பது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை தயார்னு சொல்கிறார். பகிரமா சொல்கிறார். தேர்தல் வருவதற்கு முன்னால் சொன்னார், இப்படி சொல்கிறார். அது அவர் தான் சொல்லி, வேற யாரும் சொல்லவில்லையே. ரணில் என்ன சொல்கிறார்? இப்பொழுதும் அந்த மாகாண சபை தேர்தல் முறைமை மாற்ற வேண்டும், போலீஸ் பிரச்சனை, கணி பிரச்சனை இல்லாத பிரச்சனை ஏற்கனவே 87 பிரச்சனை பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அது பேசுபொருள் ஆக்கிறார், தேவையில்லாம் பேசுபொருள் ஆக்கிறார். அது மட்டுமல்ல, சட்ட திருத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை செல்லக்கூடிய முறையில் மாற்ற வேண்டும் சொல்கிறார். குழப்பத்தை விளைவிக்கிறார், சம்பந்தம்லாம் பேசுகிறார். அன்றைய பொறுத்தவரையிலே நல்லாட்சி காலத்திலே நாங்கள் செய்து முயற்சித்த அந்த புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தை தொடர்வதாக சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்ல தயாராக இல்லை அவர். அது அப்படித்தான். அது ஈழத்தமிழ் பொறுத்தவரையிலே திட்டமான தெளிவான செய்தி தந்திருப்பவர் அதைத்தான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு. மலை மக்களை பொறுத்தவரை இது இருக்கிறது. மலை மக்களை பொறுத்தவரை புரிந்து உடன்படிக்கை இருக்கிறது. 48 அம்சங்கள், 12 அத்தியாயங்கள் தெளிவான முறையில் மலை மக்கள் சார்பாக நாங்கள் அந்த பிரச்சனை உள்ளடக்கி இருக்கிறோம். அதை உடனடியாக அமைக்கக்கூடிய ஜனாதிபதி செயலடி இதை அடிப்படையாக கொண்டு செயல்படும். அந்த உத்தரவாதத்தை நான் தமிழ் கூட்டு தலைவர் முறையிலே தருகிறேன். 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டது சிங்கள வாக்காளர் மத்தியில் ஏதாவது மாற்றத்தை இல்லாவிட்டால் அவருக்கு எதிரான எதிர்ப்புணர்வை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏற்கனவே நாமல் ராஜபக்ச 13 என்றால் காணி அதிகார, போலீஸ் அதிகார போன்றவர்களை தரமாவட்டம் சொல்கிறார். நேற்று முதல் நாள் பார்த்தால் மஹிந்த ராஜபக்ச நாமல் மட்டும்தான் தேசிய பௌத்தம் பற்றி பேசுகிறார், வேறு யாரும் பேசவில்லை. 2 மாதம் சாடை மாடையாக ஆங்காங்கே 20 கிழமை பார்க்கிறார்கள். நான் சஜித் உறுதியாக இருக்கிறார், தெரியும் எங்களுக்கு. கடந்த காலங்களைப் போல சிங்கள கோய்த்துக் கொள்ளும், தமிழ் கோய்த்துக் கொள்ளும், இஸ்லாம் கோய்த்துக் கொள்ளும் என்று யாரும் பயந்து செயல்பட முடியாது. எல்லாரும் பொதுவாக இலங்கையர் என்ற அடிப்படையிலே நாம் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கிறது. ஆகவே இலங்கையர் என்ற அடையாளம், அந்த மேடை எங்களிடம் தான் இருக்கின்றது. கொண்டு செல்வோம். நன்றி. இந்த 2 பிரசார கூட்டங்களுக்கு இடையில் கிடைத்த இடைவேளையை, ஓய்வு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்கு மனமார்ந்த நன்றிகள் திரு மனோகரன் அவர்களே. நன்றி இலோஷன், நன்றி.